நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், மாசி மாதம் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அஸ்வினி நட்சத்திரத்தில் இப்போ சந்திர பகவான் போயின்னு இருக்கார். இன்னைக்கு சஷ்டி விரதம். மேஷராசி என்பர்களே, சஷ்டியை நோக்க சரகண பவனார் சிஷ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன் பாதம் 2 பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணி ஆட மையில் நடஞ்செய்யும் மயில்வாகனார் கைல்வேலாலினை காக்க வென்று வந்து அப்படின்னு முருகப்பெருமானை இன்றைக்கு வழிபடக்கூடியவர்கள் வாழ்க்கையில் பாக்கியவான்கள். எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரும். பிஸ்னஸ் லாபம் தரும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல இன்னைக்கு சந்திர பகவான், கேது பகவான் 4ஆம் இடத்துல. சிலருக்கு இன்னைக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம் ஏற்படும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும், அது மிக முக்கியம். உங்கள் தேக ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிஸ்னஸ் லாபம் தரும். மிதுனராசி என்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு இப்போ லாபஸ்தானத்தில் சந்திர பகவான், 3ஆம் இடத்துல கேது பகவான். தெய்வத்தின் துணை உண்டு. விநாயகப் பெருமானை வழிபடக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு தனம் பெருகும், கல்வி பெருகும், குடும்ப சந்தோஷம் பெருகும், முயற்சிகளெல்லாம் வெற்றி பெருகும். கடகராசி அன்பர்களே, நல்ல வேலை வாய்ப்பை நோக்கி முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புக்குரிய நல்ல தகவல் வரும். சிலருக்கு பல்வலி தொந்தரவுகள் உண்டு. பிஸ்னஸ் ரீதியாக புதிய முயற்சிகள் இன்னைக்கு வெற்றி பெறும். நிறைந்த லாபம் தரும் நல்ல நாள். சிம்மராசி அன்பர்களே, ராசியில் கேது பகவான், 9ஆம் இடத்துல சந்திர பகவான். இந்த நாள் அப்பாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக சிலருக்கு சில பிரச்சனைகள் வந்து விலகும். இது பொதுமக்கள் தொடர்புடைய துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிலருக்கு கொஞ்சம் சோதனையான நாளாக இருக்கலாம். அதே நேரத்தில் வம்பு வழக்குகளில் ஒதுங்கியிருக்க வேண்டும். விநாயகரை வழிபடக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு எல்லா வெற்றியும் உருவாகும். அது பிஸ்னஸோ, குடும்பமோ, படிப்போ, எல்லா முயற்சியும் வெற்றி. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துட்டா நல்லது. காசு பணம் துட்டு எதிர்பார்த்தீங்கன்னா நல்ல காசு பணம் துட்டு வரும். ஆனால் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். பயணங்களை இன்னைக்கு அவாய்ட் பண்ணணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் பெற்ற தாயின் உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரையும் நிந்தனை பண்ணி இன்னைக்கு குறை கூறி பேசக்கூடாது. துலாம் ராசி என்பர்களே, எல்லா காரியங்களிலும் வெற்றி. வம்பு வழக்கு சிக்கல்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாள். நல்ல கல்யாண செய்தி கூடி வரும். குடும்பத்து பெரியவர்களின் வழிகாட்டுதல் இருக்கும். நல்ல தனலாபம் இருக்கும். பிஸ்னஸ் லாபமும் நல்லா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சி நன்றாக இருக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, இது ஒரு வேலையை தேடக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடன் உதவி எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு கடன் உதவி கிடைக்கும். அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் சில பேர் தங்கள் வேலையிலிருந்து ஓய்வு பெறலாமா அப்படின்னு சிந்திப்பீங்க. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். சிலருக்கு பிஸ்னஸ் ரீதியான வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நாளுங்கிறனால பொறுமையாக இருக்கணும். தனுசு ராசி அன்பர்களே, ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்னைக்கு நல்ல குழந்தை பாக்கியம் பற்றிய நல்ல செய்தி வரும். பிஸ்னஸில் நல்ல டெவலப்மெண்ட் இன்னைக்கு வரும். ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். நல்ல தேவையான தொழில் வளம் பெருகும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு அம்மாவுடைய உடல் நலத்தில் இன்னைக்கு அக்கறை எடுத்துக்கிடுதுங்க. வீட்டில் சில ரிப்பேர் ஒர்க் வரும், பார்த்து சரி பண்ணுங்க. உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிடுங்க, அதுதான் முக்கியம். வண்டி வாகனங்களே நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க. படிக்கிற மாணவர்கள் படிப்பில் இன்றைக்கி அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாளுங்க. கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமான நாள். முயற்சிகள் வெற்றி பெறும். நல்ல பயணங்கள் அமையும். உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பிஸ்னஸ் தொடர்புகள் கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகும். மனசில் சந்தோஷம் வரும். பலரும் உங்களை உற்று கவனிக்கக்கூடிய ஒரு நாள்.
திருமண பேச்சுவார்த்தைகள், திருமண செய்திகள் குடும்பத்தில் வரும். இந்த நாள் குலதெய்வ வழிபாடு செய்வது பெரிய வெற்றியை தரும். மீனராசி என்பர்களே, நல்ல தனலாபம் தரக்கூடிய ஒரு நாளுங்க. சிலருக்கு கொஞ்சம் பல்வலி தொந்தரவு, உடல் நல தொந்தரவு இருக்கலாம். புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த நாள் சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும். பிஸ்னஸ் ரீதியாக புதிய முயற்சி ஒன்று செய்வீங்க, அதில் வெற்றிகள் கிடைக்கும். மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?